நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தேர்தல் முடிந்து தற்கொலை பண்ணுவதை விட தேர்தலுக்கு முன்பே தற்கொலை செய்கிறேன். எடப்பாடி கூட்டணியே வேண்டாங்க, ஆளை கொடுங்க. தேர்தல் முடிஞ்சு காணாம போறதுக்கு இப்பவே காணாம போயிடுவோம், ஜெயில போடுங்க, எங்க என்ன வேணா போடுங்க, யார் வேணா வழக்கு போடுங்க. குரலை உயர்த்தின பிறகுதான் பாஜக தரப்பு விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற அழுத்தமே அதிமுக தான் போகுது. வலுவா இருக்கும் போது ஏன் அவங்களெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஏன் சேர்க்கறாங்க? இது வலுவாக்குறதுக்கு தான், இன்னும் வலுவாக்குறது. அதாவது 0.4% இருக்கிற பேமெண்ட்ல தான் அந்த மாதிரிலாம் அந்த பக்கம் இருக்கு. என்னல்லதான் பேமெண்ட்ல தான் அந்த மாதிரிலாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. எவனையும் வரமாட்டேன், இந்த பக்கம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. விஜயோட கூட்டணி உறுதியானால் அடுத்த நாள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதுக்கு தான் வெயிட்டிங். அதுதான் வெயிட்டிங். விஜயோட முடிவுக்காக தேர்தலை. ஏன்னா தமிழ்நாட்டில் 2 கண்ணை தனக்கு போனாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். இதுதான் அரசியல். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி வந்த செய்திகள், ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, தாவேக்காவில் திடீர் ஆலோசனை அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுடன் புஷி ஆனந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி தொடர்பான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத ஒரு செய்திகளாக இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தாவேக்காவில்? என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் எல்லாருமே, செங்கோட்டையன் உட்பட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே நாங்கள் தனித்து போட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை, தாவேக்கா ஆலோசனை நடத்துது அப்படின்ற செய்தி எதன் அடிப்படையில் வந்துகிட்டு இருக்கு? இப்போ விஜயை பொறுத்தவரை தப்பிக்க முடியாத 2 கத்திகள் அவர் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2 கத்தியா? 2 கத்தி. என்னென்னது? ஒரு கத்தி அமித்ஷா கத்தி. சரி, அது கரூர் கத்தி. ஓகே. அந்த வழக்கு சிபிஐயில் நிலுவையில் இருக்கிறது. அது எப்போ வேண்டுமானாலும் விஜயினுடைய நடுமண்டையில் விழுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. ஓகே. இதிலிருந்து அவர் தப்பவே முடியாது. காரணம், இதுவரை இன்று வரை அந்த வழக்கு விசாரிக்கப்படவே இல்லை. இந்த வழக்கு இதுவரை யாரும் கைது செய்யப்படவே இல்லை. 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம், எப்படி நடந்தது, இது குற்றப்பத்திரிகை இன்று வரை போடப்படவே இல்லை. அது மாநில அரசும் போடப்படவே இல்லை, மத்திய அரசும் போடப்படவே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன விபத்து நடந்தால் உடனடியாக நீதிமன்றத்திற்கு அந்த எல்லைக்கு சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். ஓகே. ஆனால் 41 பேர் மரணம் இந்தியாவை தாண்டியும் ஒரு பெரிய சோகத்தின் நிழல் படர்ந்த விபத்து அது. அந்த விபத்து அந்த கேரவன் ஓட்டுநர் கூட கைது செய்யப்படவில்லை, அந்த வண்டி கூட ஜப்தி செய்யப்படவில்லை. சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருவர் மரணம் அடைந்தால், காயப்பட்டால் அந்த வண்டி காவல் நிலையத்தில் 10 நாள் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? நீதிமன்றத்தினுடைய ஆணை பெற்றுத்தான் அந்த பேருந்து தடத்துக்கு வரும். ஆனால் 41 பேர் மரணத்திற்கு காரணமான விஜய், அந்த வாகனம், அந்த கூட்டம், மாவட்ட செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், காவல்துறை எப்பவுமே விபத்து ஏற்பட்டால் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அந்த கைச்சாத்து இட்ட பிறகுதான் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும். பொது சொத்தை சேதம் விளைவிக்க மாட்டோம் அப்படியெல்லாம் அரசாங்கம் பல நிபந்தனைகளை விதிக்கும். இதெல்லாம் கையில் போட்டு கொடுத்து தான் அந்த கூட்டம் சேர்த்தப்பட்டது. ஆனால் இன்று வரை அது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் தடுத்து வைக்கப்படுவதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலே இருக்கு. திமுக மிரட்டுவதற்கு அதை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. விஜய் தனக்கு எதிராக வருகிற பொழுது அது உயிர் பெறும். அதே போல் பாஜக சிபிஐ பொறுத்த வரைக்கும்
இவர் நம்முடைய கட்டுப்பாட்டில் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் சிபிஐ வழக்கு போடல, கைது செய்யலை. யார் மீதும் இன்று வரை நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? செப்டம்பரில் நடந்தது. குற்றப்பத்திரிகை இன்று வரை தாக்கல் செய்யப்படவில்லை. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ இதெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மாபெரும் அரசியல். இரண்டாவது கத்தி திரிஷா கத்தி. திரிஷா கத்தி சங்கீதாவா திரிஷாவா? சங்கீதா அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். இப்போ அந்த அம்மா இந்தியாவில் அவர் கணவர் இந்தியாவை சேர்ந்தவர், அதனால் செங்கல்பட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கு. இவர் திருமணம் செய்தது இந்தியாவில் விஜய் குடியுரிமை பெற்றவர் என்பதால் இவர் இந்திய சட்டம் கட்டுப்படுத்தும். சங்கீதா பிரிட்டிஷ் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர், அதனால் அவர் அங்கு வழக்கு தொடுக்க முடியும். அப்படி வழக்கு தொடுத்தால் எந்த ஐரோப்பா நாட்டுக்கும் போக முடியாது. காவல் நிலையத்தில் கைது செய்து சங்கிலி வச்சு முரட்டு போலீஸ்காரனாக இருப்பான். ஆங்கில அதிகாரி 7 அடி இருப்பான், தரன்னு கொடுத்துட்டு போவான். விமான நிலையத்தில் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டான். இந்த நிலை விஜய்க்கு வந்திருக்கு. 2லும் இருந்து அவளை தப்பிச்சே ஆகணும். தப்பிப்பதற்கு நீங்கள் யார்கிட்ட சரண்டர் ஆகணும்? அமித்ஷாவிடம் சரண்டர் ஆக வேண்டும். இப்போ எடப்பாடிக்கு அமித்ஷாவுக்கும் இப்போ கூட்டணி உடைகிற சூழல் வந்துருச்சு. எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும். எதனாலனா இந்த கூட்டணிக்கு யாரும் வர மறுக்கிறார்கள், பிஜேபி இருக்கிறதுனால. சரி, ஓகே. முஸ்லீம்கள் அத்தனை பேர் வெளியேறிட்டான். என்ன காரணம்? பாஜக இருக்கிறதுனால. எஸ்டிபிஐ முபாரக்கு இந்த கூட்டணியில் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு திண்டுக்கல்லில் நான் கடுமையாக முயற்சி பண்ணேன். சிறுபான்மை மக்களின் மீது ஒரு கரிசன பார்வையை திருப்பினார்கள். பாஜக உள்ள வந்து அவ்வளோ வெளியே போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் சாம்சாங் பிரச்சனையில் திமுக மீது அதிருப்தி, அதிமுகவோடு வருவதற்கு தயார் நிலையில் இருந்தார்கள். அவர்கிட்ட 3% ஓட்டு இருக்கு. பாஜக வந்தவரும் எல்லாம் வெளியேறிட்டாங்க. வேல்முருகன் என்னோட தொடர்பில் இருந்தார். திமுக அதிருப்தி சூழலில் என்னோட தொடர்பில் இருந்தார். அவர் பாஜக வந்தவர், அவர் வெளியேறிட்டார். திருமாவளவன் திமுக மீது இந்த வரை அதிருப்தியாக இருக்கார். ஆனால் பாஜக இருக்கிறதுனால அவரை பேரமே பேச முடியல. திமுக கொடுப்பதை விட நான் 2 சீட்டு அதிகமாக தர்றேங்கிறேன். ஆனால் அவர் உங்கள் சாவகாசமே வேண்டாங்கிறார். ஏன்? உங்களுக்கு யார் இருக்கா? பிஜேபி. இதெல்லாம் அதிமுக மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது. ஒரே காரணம் பாஜக தான். இப்போ இதை சரி செய்வதற்கு விஜயை உள்ளே கூட்டிகிட்டு வந்து கூட்டணி வைத்தால் 10% ஓட்டு எனக்கு இழப்பு. கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், வேல்முருகன், முஸ்லீம் சிறுபான்மை மக்கள், இத்தனை பேர் என்னை விட்டு போயிட்டாங்க. அம்மா இருக்கிற பொழுது மோடியா லேடியா 37 சீட்டு ஜெயித்தோம். முஸ்லீம் அத்தனை பேர் எங்கள் பின்னாடி இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, தலித்துகள் இருந்தாங்க. அம்மா இறந்த பிறகு பாஜக கூட்டணி வைத்த பிறகு அத்தனை பேர் எங்கள் வெளியேறிட்டாங்க. இத்தனை பேரும் திமுக வெற்றி பெறுவதற்கு பலமாவதற்கு அதுதான் காரணம். அதனால் தேர்தல் முடிந்த தற்கொலை பண்ணுவதை விட தேர்தலுக்கு முன்பே தற்கொலை செய்கிறேன். எடப்பாடி கூட்டணியே வேண்டாங்க, ஆளை விடுங்க. தேர்தல் முடிஞ்சு காணாமல் போகிறக்கு இப்போவே காணாமல் போயிடுவோம், ஜெயிலில் போடுங்க, எங்கே என்ன வேணால் போடுங்க, யார் வேணால் வழக்கு போடுங்க. குரலை உயர்த்தின பிறகு தான் பாஜக தரப்பு விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற அழுத்தமே அதிமுக தான் போகுது. டம்மியாக கிடக்கிற பீஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அங்கே எங்கே போயிட்டாங்க? டிஎம்கேக்கு. சுகி விற்கிறவன் அறிவாலயம் பக்கம் போனால் அவனையும் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. சுமோட்டோ விற்கிறவன் அந்த பக்கம் போனால் அவனை பெட்டியோடு சேர்த்துக்கிறாங்க. எவனும் தப்பியே வர முடியல. தார்போட வண்டி ஓட்டுறான், 2 வீலர் ராத்திரியில் ஓட்டுறான், அவன் போனாலும் அவனையும் கூட்டணி சேர்த்துக்கிறானு. நான் என்னையா பண்ணுறது? எடப்பாடி அவ்வளோ வலுவாக இருக்கும்போது ஏன் அவங்களெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஏன் சேர்க்குறாங்க? இது வலுவாக்குறதுக்கு தான், இன்னும் வலுவாக்குறது. அதாவது 0.4% இருக்கிற பேமெண்ட்டில் தான் அந்த மாதிரிலாம் அந்த பக்கம் இருக்கு. என்னல தான் பேமெண்ட்டில் தான் அந்த மாதிரிலாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. எவனே வரமாட்டேன், இந்த பக்கம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. லாய்ஸோட பக்கமே. சார், நீங்கள் வந்து திருமாவளவன் பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கல்ல? சுதீஷ் தான். இதெல்லாம் இது தெலுங்கு முன்னேற்ற கூட்டணி, ஆந்திரா கூட்டணி, இதெல்லாம் இதுதான். எடப்பாடி பிஜேபியே வேண்டாங்க, ஆளை விடுங்க. இது சொன்ன பிறகு தான் பாஜக தரப்பு நேராக பவன் கல்யாணம் கூப்பிடுது. ஏப்பா நீ என்ன ஒன்றுமே தெரியாது, இந்த அமுல் பேபியை எப்படியே அரசியல் அமுல் பேபி எப்படியே கூட்டு வந்துரு மோகன்லால். அதே போல் திரிஷாவுடைய தாய் மாமன் பாஜக ஆர்எஸ்எஸில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அவரும் இதில் களம் இறக்கப்பட்டு விட்டுருக்கிறார். அவரும் களம் இறக்கப்பட்டு விட்ட பிறகு திருவனந்தபுரத்தில் விஜய் கூட்டணி முடிவு செய்வதற்கு திருவனந்தபுரம் உதவி செய்யும்.
ஆந்திரா, ஹைதராபாத்தும் இதில் இறங்கிருக்கு. பாலக்காட்டு ஐயரம்மா திரிஷாவும் களமிறக்கப்பட்டு இப்போ விஜயோட கூட்டணி உறுதியானால் அடுத்த நாள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதுக்கு தான் வெயிட்டிங். அதுதான் வெயிட்டிங். விஜயோட முடிவுக்காக தேர்தலை ஏன்னா தமிழ்நாட்டில் 2 கண்ணை தனக்கு போனாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். இதுதான் அரசியல். அப்ப திமுக விஜய் தனிச்சு நில்லுங்க, உங்க செலவை நாங்க பாத்துக்கிறோன்னு ஒரு தூது விடுது விஜய்க்கு தனிச்சு நில்லு, நீங்க ஆட்சியை பிடிக்க, நாங்க ஆட்சி பிடிக்க, நீங்க ஆட்சி, நீ எதிரி நான் எதிரி, 2 பேரும் தான். ஜெயலலிதா வைகோட்ட சொன்ன மாதிரி திமுக உடைச்சிட்டு வைகோ வந்தார்ல, அப்ப சொல்லிச்சு ஜெயலலிதா, திமுகவுக்கு சிம்ம சுப்பனமா நாங்க இருக்கோம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறோம், நீ அடுத்த திமுக சிம்ம சுப்பனமா இரு, நீங்க ஆளுங்கட்சியானா நான் எதிர்கட்சி, நான் எதிர்கட்சி நீங்க ஆளுங்கட்சி, திமுக தீய சக்தி வராது. இப்படி சொல்லி கடைசியில் வைக்க துண்டை காணும் துணியை காணான்னு போய் இப்போ என்ன ஆனார், 4 சீட்டுக்கு அங்கே அறிவாளத்தை துண்டை பிடிச்சி படுத்து கிடக்கிறாரு. எங்க 4 சீட்டு, அதுலயே 3 உதயசூரியன். இதுதான். அப்போ இதே நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாது. இல்லை அப்படி ஒருவேளை அவர் போனா கூட, ஒரு போறாலும் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், எடுத்து அது எப்படி ஒத்து வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் ரீதியாக அவர் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, தொடர்ந்து அவங்களை எதிர்த்து நிறைய பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பனையூர் பண்ணையார் அப்படி இப்படின்னு இப்போ சமீப நாட்களில் நிறைய பேசிட்டாங்க. அப்படின்னும் போது மக்கள் அதை முதல்ல ஏற்றுப்பாங்களா? விஜய் அந்த கூட்டணிக்கு போகிறத மக்கள் ஏற்றுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நல்ல கேள்வி தான். நீங்கள் கடந்த காலத்தை திருப்பி பார்க்கணும். இல்லை இருக்கு, நீங்கள் வைகோ அவர்கள் வைகோ இல்லை திமுக, நீங்கள் முஸ்லீம்கள் நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக நம்புகிற கட்சி திமுக. 67லிருந்து முஸ்லீம்கள் நம்புகிற கட்சி தான் திமுக. அந்த திமுகவை வாஜ்பாயை RSS இயக்கத்திலிருந்து வாஜ்பாய் ஆட்சியை பார்ப்பனத்தியான ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்து விட்டு வருகிறார். திராவிட இயக்கத்தினுடைய பெரியாரிடம் அண்ணாவிடமும் அரசியல் கற்ற கருணாநிதி பாஜகவை தூக்கி நிறுத்துகிறார். அகில இந்திய அளவில் நடந்ததா இல்லையா? ஆல் இந்தியா லெவல்ல இந்த கருணாநிதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாஜகவையே வாழ வைத்தார்கள். ஒரு ஓட்டுல ஜெயலலிதா கவுத்து. முஸ்லீம் ஆட்கள்லாம் அதிர்ச்சியிலிருந்து விலகுவதற்கே பல மாசம் ஆச்சு. கருணாநிதியா பாஜக தாக்குகிறார், கருணாநிதியா பாஜகவை தூக்குகிறார் முரசொலி மாற கருணாநிதி 2 பேரும் தான் வாஜ்பாயை தோளிலே சுமந்தார். அப்பவே இந்த பாஜக தீண்டத்தகாத கட்சிங்கிற மாசு உடைஞ்சே போச்சு. அதை உடைத்தது பெரும் குற்றவாளி கருணாநிதி தான். அதனால விஜய் அரசியல் அமுல் பேபி. இவர் என்ன சொல்ல போறாரு? அதிமுகவோடு தான் கூட்டணி, தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அதிமுகவோடு தான் கூட்டணி. நான் பாஜக எனக்கு கருப்பா சிவப்பான தெரியாது. தமிழ்நாட்டில் களம் அதிமுக தலைமையிலான களம் தான். அந்த களத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ண இப்படி. அப்ப துணை முதல்வர் தான் இப்ப பெரிய டிமாண்டில் நிக்குது. ஏன்னா பவன் கல்யாண் சொல்றாரு, என்ன போல துணை முதலமைச்சர் ஆனா தான் அமித்ஷா கத்தி, திரிஷா கத்தி, 2 ஷா கத்திகளும் நீ தப்பிக்க முடியும். வெளிநாட்டு வரைக்கும் நீ போய் உனக்கு அழுத்தம் இருக்கு. பிரிட்டிஷ் அதாவது லண்டன் நீதிமன்றத்தின் மேல் வழக்கு தொடரப்படும். அவனுக்கெல்லாம் மோசமான பயிலுவா யார்? வெள்ளக்காரன். லஞ்சம் கிஞ்சம் காசு வீசி கொடுத்தாலும் கட்டி கொடுத்தாலும் அவனை மடக்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பையன் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு நடந்து வந்து நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் கண்டிப்பாக உன்னை பெரிய குற்றவாளியாக எந்த நாட்டுக்கு நீ போக முடியாது, எந்த காலத்துலையும் போக முடியாது. அதனால் நீ துணை முதலமைச்சராகி பேசி கீசி முடிச்சு சங்கீதா பிரச்சனையை சால்வ் பண்ணிடு. அப்படி போனால் அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, அதாவது தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாகலை. அதாவது இல்லைங்க, கூட்டணி முடிவானால் தொகுதி பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது சீட் ஒதுக்குறதெல்லாம் ஒரு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. திமுக ஒதுக்குதா இல்லையாப்பா? ஒதுக்கிருக்கு. அப்புறம் என்ன, வேற வழியே இல்லைங்க. கூட்டணி முடிவாச்சுன்னா கூட்டணி நான் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறேன். எவ்வளவு சண்டை வரும்னு சொல்லலை. அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் அதிமுக. ஆமாம், 118 ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அவர் ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடக்கூட. அவர் மகாராஷ்டிரா பீகார் 2 அவருக்கு அப்படியே நினைவுல வந்துட்டே இருக்கு. எப்போ நம்மளை கவுத்துவானுங்க, எப்போ நம்ம நாட்களை இதை குப்புற தள்ளி விடுவானுங்க, குதிரை சவாரி நடக்கும். என்ன நீங்க வடிவேல் சொல்ற மாதிரி கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? ஆமா, அதனால 118 தூங்கும்போது 118, முழிக்கும் போது 118. இதுல உள்ளேயே பல செங்கோட்டை இன்னும் இருக்காங்க.
வேலுமணியும் சிவி சண்முகம் தங்கமணி 3 பேருமே செங்கோட்டை மாதிரியே இருக்காங்க. பார்த்தா செங்கோட்டை மாதிரியே தெரியுது. பேனா வாங்கி புதுசா இருந்தா 118 தான் போடுவாங்க. ஆமா, முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவாங்க, 118 தான் போடுறாரு எடப்பாடி. ஏன் இந்த பயலோட பார்த்தா செங்கோட்டையை நிறைய ஆளுகள் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க ஜெயக்குமார் நீங்க ராயபுரம் தொகுதியில் நிற்க போறாரு. ஆர்கே நகர்ல ஆர்கே நகர் தான் ஆர்கே நகர் திருவிகா நகர் 2 ஒன்று தான். அப்போ எம்ஜிஆருக்கு கடன் கொடுத்த ஒரு மீனாட்சி பாட்டி, அந்த காலத்தில் உலகம் சுற்று வாழும் படம் எடுக்கும்போது எம்ஜிஆருக்கு கடன் பல பக்கம் அலைகிறார், கட்சி நடத்துறதுக்கு அலைகிறாரு. அப்போ ஒரு மீனாட்சி பாட்டின்னு ஒரு பாட்டி, வசதியான பாட்டி, எம்ஜிஆர் 10 லட்ச ரூபா அந்த காலத்தில் கடன் கொடுக்குது. அந்த அம்மாவுடைய மகன் தான் துரைராஜுடைய மகன், அந்த மீனாட்சி பாட்டியுடைய பேரன். இளைஞன்னு பேர், பழைய ஆள். எடப்பாடி போய் பார்த்து, ஐயா வணக்கம், நீங்கள் எம்ஜிஆர் காலத்தாலையா நான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். எங்கே? ஆர்கே. ஆமாம், திருவிக்கா. ஆமாம். சொன்ன உடனே அட பாவினியா எங்கேயா போன இவ்வளோ ஆள்? எங்கள் பாட்டி இறந்ததுக்கு வீட்டில் சுடுகாடு வரைக்கும் எம்ஜிஆர் நடந்தே வந்தார், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு. இதெல்லாம் வரலாறுங்கய்யா. சொன்ன பிறகு ஆமாப்பா உன்னை தேடிட்டே இருக்கேன். இதை எடப்பாடி சொல்லி 2 பேரும் நெருக்கமாயிட்டாங்க. ஆன பிறகு ஜெயக்குமார் பாப்பா படபடப்பாகி போச்சு. ஆன உன்னையும் ஆம்ஸ்டாங் கொண்டாடி போடுறாரு பொற்கொடிக்கு. நீ போய் சீட்டை கேளு. எங்கே? திருவிக்கா நகரில். அந்த அம்மா சீட்டு கேட்டு வருது. வந்து எனக்கு சீட்டு கொடுங்க, நான் தலித் ஓட்டு. நீ தலித் ஓட்டெல்லாம் போட்டு அண்ணாதிமுக போய் ஜெயிக்க வேண்டியதில்லை, நீ கட்சியில் சேர்ந்துக்கம்மா, சீட்டெல்லாம் கேட்காத, உனக்கு நல்ல பதவி தர்றேன். பொற்கொடியை அனுப்பியது யார்? ஜெயக்குமார். ஏன் தன்னை மீறி ஒரு தலித்து தலைவரோ ஒரு சக்தியை உருவாகிவிடக்கூடாது. ஜெயக்குமாரை போல பல ஜெயக்குமார் அண்ணாதிமுக இருக்கான். தான் தான் இந்த தொகுதி இல்லை, இந்த மாவட்டத்துடைய முதலமைச்சரே நான் தான். வீரபாண்டி ஆறுமுகம் தான் சொல்லுவார், சேலத்தின் முதலமைச்சர்களே வருக வருக. கருணாநிதியோ எப்பயா முதலமைச்சரான தலைவரா? நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், சேலத்துக்கு முதலமைச்சர் தலைவரானாராம் எடப்பாடி. அது போல தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முதலமைச்சர். அப்படி எப்படி கட்சி வளரும்? நேருவை எதிர்ப்பதற்கு ஒரு 77 வயதான ஒரு முதியவரை கொண்டு போய் அந்த தொகுதி சட்டமன்ற, அதாவது மாவட்ட செயலாளர் நேருவுக்கு சப்போர்ட்டாக வேலுமணி உதவியில், வேலுமணி சொல்லித்தான் அந்த மாவட்ட செயலாளரே போட்டது, சீனிவாசன்னு பேர். அங்கே ஈரோடு இது நேருக்கிட்ட திருச்சியில் எடப்பாடி பார்த்தார், எல்லாம் ஓடு ஏர்போர்ட் விஜய், ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஏர்போர்ட் விஜய்னு ஒரு ஆளாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்படி கட்சிக்குள்ளே இன்னும் பல செங்கோட்டையர்களை ஊடுருவி இருப்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கார் எடப்பாடி. அப்போ இத்தனை பேரை வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு யார் தேவை? ஒரு 10% ஓட்டுள்ள ஒரு கட்சி தேவை. 10% ஓட்டு இருக்கிறவங்க போயிட்டான். அப்போ இந்த 10% போனா என்ன? 5 பேர் 10% போயிருச்சு, ஒரே ஆள் 10% வேணும், வந்தா கூட்டணி வைப்பெல்லாம் பிஜேபியே வேண்டாயா. இப்படி சொன்ன பிறகுதான் பாஜக தலைமை என்னடா நம்ம ஏதோ ஏக்நாத் ஆக்கலான்னு பார்த்தா எடப்பாடி நம்மளை ஏக்நாத் ஆக்கிடுவார் போல் இருக்கு. இந்த சூழலுக்கு வந்த பிறகுதான் விஜய்க்கு கடுமையான அழுத்தம். 10ஆம் தேதி சம்மனு, தேர்தல் தேதி முடிவு செய்வதற்குள்ள கூட்டணி அமையணும். அமையலினா அங்க தெரியுது பார் திகார். இதுதான் இப்போ நடக்கிற அரசியல் சித்து விளையாட்டுகள், டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ். இதுதான் இது எவ்வளோ அளவுக்கு விஜய் இங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம இப்போ பேசுறோம். இல்லைப்பா, கட்சிக்கு கத்திரிக்கையில முதல்ல அவரை காப்பாற்றணுங்க, அப்புறம் தொண்டனை அப்புறம் காப்பாற்றலாம். முதல்ல அவரை காப்பாற்றணும். முதல்ல எங்க நான் என்ன கேட்குற ஒரே விஷயம், அமித்ஷா பெரியாளா விஜய் பெரியாளா அரசியல்? இந்த கேள்வி யாருக்கிட்ட வைக்கிறோன்றதான் இந்த கேள்வி மக்கள்கிட்ட தான். யார்கிட்ட வைக்கிறாங்க? மக்கள்கிட்ட கேட்டால் விஜய்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விஜய்னு சொல்லிட போறான். அவன் மக்களா இருக்க மாட்டான், மாக்களா இருப்பான். மாக்களா இருப்பான். 28 மாநிலம் இருக்கு இந்தியாவில், ஒரு 6 யூனியன் பிரதேசம், அத்தனைக்கும் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். உள்துறை இவருக்கு உள்துறையில முதல்ல விஜய் என்னன்னு தெரியுமா? உள்துறையில் அதான் பிடி செல்வகுமார் சொல்றாரு, காமராஜர் ஒரு தலைவர் இருந்தாராம, ரொம்ப பாலமெல்லாம் கட்டினாரா, ரோடெல்லாம் போட்டாராம அவருக்கு கேட்டிருக்காரு. விஜய் எப்படி கேட்டாராம்? ஆமா, அப்ப காமராஜ் யாருன்னு அவருக்கு தெரியல.
அவர்கிட்ட போய் பிபிசி நம்ம பாட்டு எழுதுறாரு, என்ன பேர் கவிஞருங்க அந்த இளைய யுகபாரதி. யுகபாரதி தெரியும்னா அவருக்கு தெரியும். புலி உருமுது புலி உருமுது புலி உருமுது வேட்டக்கார அந்த பாட்டு எழுதினார்ல, அவர் பேர் என்ன? கபிலன். கபிலன். கபிலன் ஒரு டின்னரில் கலந்துருக்காரு. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சொன்னாராம், ஏய் நீ உன்னை நினச்சி நான் எழுதுலையா, என் தலைவர் பிரபாகரன் நினச்சி தான் எழுதுறேன். யார் சொன்னது? கபிலன். கபிலன். புலி உருமுது புலி உருமுது வேட்டக்கார புலி உருமுது, உன்ன நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, டம்மி பீஸு. யார் சொன்னது? கபிலன். அதோட கபிலனை விஜய் சந்திப்பதே முடிச்சு போச்சு, பாட்டே எழுதுறது இல்லை. இதுதான் உண்மை நிலை. இதுதான் பிரபாகரன் நினச்சி விஜய்க்கு அந்த பாட்டை போட்டு எழுதியிருக்காரு கபிலனை தவிர உண்மை நிலை அதுதான். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அமுல் பேபி அரசியலில். அமித்ஷா என்ன பேபி? ட்ரம்ப்புக்கு யோசனை சொல்லக்கூடிய ஆள். கொள்முதல் பேபி. அப்போ அமித்ஷாவுடைய வியூகம், விஜயுடைய தாகம், இது ரெண்டுமே அமித்ஷாவுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்? அமித்ஷாவை பார்த்து இந்தியாவே நடுங்குது, இந்தியாவே நடுங்குது. அதனால் விஜய் கண்டிப்பாக அமித்ஷாவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறுகிற அளவுக்கு அரசியல் வியூகம் வகுக்க தெரியாது. கருணாநிதியே சரண்டர் ஆகிட்டார் பிஜேபிட்ட. பிஜேபியிடம் சரண்டர் ஆகாத ஒரே தலைவி தங்க தாரகை யார்? சங்கராச்சாரியார் பிடிச்சி காஞ்சிபுரம் லாக்கப்பட போட்டு 5 பிரதமர்கள் 2 ஜனாதிபதிகள் 3 ஜனாதிபதி, ஆர் வெங்கட்ராம, தேவகவுடா முன்னாள் இந்நாள், மன்மோகன் சிங் பிரதமர், வாஜ்பாய் முன்னாள் பிரதமர், தேவகவுடா முன்னாள் பிரதமர், இத்தனை பேர் சொல்லி அந்த அம்மா கேட்கல. அப்போ அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிருக பலம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. மோடியா லேடியா கேட்டுதா இல்லையா? அப்படி யாராவது ஒரு இதெல்லாம் நடந்தாலுமே கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் அப்படிதான் கேட்க மாட்டாரு. இல்ல விஜய் பத்தி இல்ல, விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளார போனாலும் வெற்றி வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு கேள்வி இருக்கு. 100% என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். அரசியல் தெரிந்தவர்கிட்ட போய் கேளுங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதாவதுங்க பிஜேபி சேர்ந்த திமுக அண்ணா திமுக 3% தான் எடப்பாடி முதலமைச்சர் வாய்ப்பு இழந்தார் இல்லையா? அப்போ ஒரு 5% இருந்தா கூட வெற்றி தான். 10% ரெடிமேடா இருக்கு விஜய்கிட்ட. எவ்வளவு எடுத்து போட்டுக்கலாம். திமுக எதிர்ப்பு வாக்கு பூரா எங்க வந்துடும்? ஒரே இடத்துக்கு வந்து விஜய் வந்துட்டா மக்கள் நம்பிக்கை. இவனுக்கு ஒழிச்சானுங்க இவனுங்க தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடியை திருடி துபாயில் கொண்டு வச்சானு குட்டை போட்டானுங்க. 5 லட்சம் கோடியும் போச்சு. வேலுமணி 5 திருடி பணத்தையும் அங்கே குட்டை போட்டான். எல்லா பேரும் துபாயில் கொண்டு சேர்த்துறானுங்க. துபாயில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்தில் பூரா ஈரான் குண்டை போட்டோன்னே அமெரிக்கா அப்படியே குட்டி தம்பிச்சு அவன் ஓடி போயிட்டான். ஏண்டா எங்களே நாங்கள் காப்பாற்ற முடியல, உங்களே எப்படா காப்பாற்றுறது? அல்லாவோட கிளம்பினார், அவன் போயிட்டான். இப்போ சபரீசன் காசும் போச்சு, தங்கமணி காசும் போச்சு, வேலுமணி காசும் போச்சு, எடப்பாடி காசு எல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் எதா போச்சு? எண்ணெயில் தண்ணியாக போச்சு. அதனால் இவர்களுடைய அரசியல் முற்று பெறுகிறது. அதிமுக ஆட்சி நீங்கள் முழுமை பெறுகிறது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு